இந்த மாதிரி ஒரு டேட்டால டேட் அண்ட் டைம் இருக்கிற ஒரு காலம்ல இருந்து நமக்கு வந்து டேட் அண்ட் டைம் மட்டும் எப்படி தனித்தனியாக நம்ம ஸ்பிட் பண்ணி எடுக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டேட் மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுன்னு. இதில் வந்து டேட்டு அவர் ரெண்டையும் பார்க்கறதுனால மறுபடியும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேட் எப்படி தனியாக எடுக்கிறதுங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா ஈக்குவல் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு எந்த செல்லேருந்து நம்ம டேட் எடுக்கணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு டேட் என்ன மாதிரி ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே இருக்கிற எக்ஸாக்ட் ஃபார்மெட்டே வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், டேட் மந்த் இயர் இந்த மாதிரி நமக்கு இன்புட்டாக கொடுத்தோம்னா இங்கே இருக்க டேட்டா அப்படியே எக்ஸாக்ட் ஃபார்மெட்டில் நமக்கு கொடுத்துரும். இல்லை எனக்கு வந்து இயர் வந்து இந்த மாதிரி 4 லெட்டர் வேணால் எனக்கு 2 டிஜிட் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாஸ்ட் என்ன இயரோ அந்த இயர் மட்டும் கொடுத்துரும். நமக்கு 4 டிஜிட் இல்லாமல் 2 டிஜிட் மட்டும் வந்துடும். இல்லை எனக்கு வந்து டேட்டு மந்த் மட்டும் போதும், எனக்கு இயர் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி டேட் மந்த் மட்டும் கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி டேட்டு மந்த் மட்டும் வரும். இதே போல் நமக்கு என்ன மாதிரி டேட்டு வேணுமோ அந்த ஃபார்மெட்டை நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம். என்னன்னா இப்போ எனக்கு மந்த் இயர் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான், சேம் மந்த் இயர் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன மந்த் என்ன இயருங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது ஃபஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னென்னா ஈக்குவல் இன்டீஜர் அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு என்டர் பண்ணாலே போதும், நமக்கு டேட்டு கொடுத்துரும். இப்போ இதில் ஒரே ஒரு ஃபார்மேட்டிங் மட்டும் நம்ம பண்ணணும். என்னென்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் மட்டும் தான் வந்திருக்கு, பட் ஸ்டில் ஹவர்ஸ் வந்து இந்த மாதிரி எண்டில் வருது. ஸோ நம்ம இதை ஃபார்மேட்டிங் பண்ணிக்கணும். ஃபார்மேட் செல்லில் போயிட்டு டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஜஸ்ட் அப்படியே என்ன டேட் ஃபார்மேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த சஃபிக்ஸில் இருக்க அந்த ஹவர்ஸ் 00ங்கிறது போயிடும். இப்போ நமக்கு வந்து டேட்டு கிடச்சிடும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இன்டிஜர் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம டேட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெத்தட்ஸ்ட்டு. ஹவர்ஸை மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சேம் டெக்ஸ்ட் ஃபார்முலா வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேட்டுக்கு எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணமோ அதே போல் என்ன ஃபார்மெட்டில் எனக்கு வேணுங்கிறத நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் கோட்டுக்குள்ளே ஹவர்ஸுக்கு ஹெச் போட்டு இந்த மாதிரி கோலன் போட்டு நமக்கு மினிட்ஸ் வேணால் எம் அப்படிங்கிற மாதிரி போட்டு டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த எக்ஸாக்ட் ஃபார்மேட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா ட்ராக் பண்ணோம்னா ஜஸ்ட்டு நமக்கு ஹவர்ஸ் மினிட்டோட நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி கோலன் வேணாம், எனக்கு டாட் இந்த மாதிரி வேணும்னா ஜஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுக்குறது தான் இங்கே நமக்கு என்ன ஃபார்மேட்டுங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு ஹவர்ஸ் மட்டும் வேணும்னா ஜஸ்ட்டு இந்த மினிட்டுங்கிறது தேவையில்லை, எனக்கு ஹவர் மட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி என்ட்ரு பண்ணுறோம், நமக்கு ஹவர்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி கொடுத்துரும். இது ஒன் மெத்தடு. மெத்தட் என்னென்னா நமக்கு ஹவருங்கிற ஒரு ஃபார்மில் இன்பில்டாகவே இருக்கும். ஈக்குவல் டு ஹவர்னு போட்டு எந்த செல்லோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி என்ன ஹவரோ அந்த ஹவரை மட்டும் நமக்கு கொடுத்துரும். ஸோ இதில் என்னென்னா ஜஸ்ட்டு நமக்கு வந்து ஹவர்ஸ் மட்டும்தான் வரும், மினிட்ஸ் வராது. இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 12 AM இங்கே நமக்கு வந்து 0ன்னு ஷோ பண்ணும். ஸோ 0லேருந்து நமக்கு 23 வரைக்கும் அந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபார்மெட் நமக்கு ஷோ பண்ணும். இல்லை நம்ம வந்து 12 ஹவர்ஸ் ஃபார்மெட்டில் வச்சுருந்தோம்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நமக்கு அப்படியே இங்கே வந்து எடுத்து கொடுத்துரும்.